ப்ரெட்டை வச்சு பஜ்ஜி பண்ணலாமா? வாங்க பார்க்கலாம். ப்ரெட் எடுத்துக்கோங்க. பஜ்ஜி மாவு கரைச்சி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவில் நல்லா புரட்டி எடுத்துக்கோங்க. அப்படியே எண்ணெயில் போட்டுடலாம். எல்லாமே முக்கோண ஷேப்பில் அழகாக நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி நீங்கள் திருப்பி முக்கி எடுத்துக்கோங்க. முக்கி எடுத்த ஒவ்வொரு ஸ்லைஸையும் நாம் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துட வேண்டியது தான். பாருங்கள், முக்கோண ஷேப்பில் அழகாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். போட்ட உடனே எடுத்துடுங்க, இல்லைன்னா என்ன ஆகிடும், நல்லா லூஸ் ஆகிடும், உதிர்ந்து போயிடும். பாருங்கள், நல்லா வேகட்டும். வெந்த உடனே ஒவ்வொரு பீஸாக நாம் என்ன செய்யலாம், திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான். வெந்த உடனே எடுத்துட வேண்டியதுதான். சுவையான, சூப்பரான, கிறிஸ்பியான நமக்கு பிரெட் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப நல்லாயிருக்குங்க. நான் எப்போவுமே அதுக்கு மில்கா பிரெட் தாங்க யூஸ் பண்ணுறேன். மில்கா பிரெட் அப்படின்றது வந்து ஒரு தரமான, ரொம்ப ஒரு சுவையான, அதே நேரம் நம்ம ஒரு வாரம் வரைக்கும் இந்த ப்ரெட்டை வந்து நாம் என்ன செய்யலாம், வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் எப்போவுமே நீங்கள் பாருங்கள், என்னுடைய ப்ரெட் ரெசிபி எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இந்த மில்கா பிரெட் தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது. இப்போ பாருங்கள், இதை நாம் எடுத்துகிற போகிறோம். ப்ரெட்டை எப்போவுமே இந்த மாதிரி கிராஸாக வச்சு கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன சின்ன பீஸாக இருக்கிறனால நம்ம முழுசாக போட்டு கூட பொரிச்சுக்கலாம். ஸ்கூல்லேருந்து வரக்கூடிய குழந்தைகளுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப ஹாப்பி ஆவாங்க. இப்போ இதே நாம் என்ன செஞ்சிடலாம், எடுத்துடலாம். கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் போதும். பாருங்கள், இவ்வளவு ப்ரெட்டு நான் செஞ்சு ப்ரெட்டு பஜ்ஜி செஞ்சுட்டேன் பார்த்தீங்களா. எண்ணெயே அதிகமாக